கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி என்றால் மிகவும் கடினமான ஒரு சோதனையான காலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காலத்தின் வழியாக, பிரச்சனைகளின் வழியாக சென்றாலும் நாம் அதன் மூலம் எந்த தீமையும் நம்மை அணுகாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று தேவன் சொல்லுகிறார். துன்பத்தின் நடுவில் நடக்கும் பொழுது பலவிதமான பாரங்கள், இழப்புகள், கவலைகள் நமக்கு நேரிட வேண்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் துன்பத்தின் வழியாக நடந்தாலும் எந்த ஒரு இழப்பும் அவர்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் தேவன் அவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் அப்பியாசப்படுத்தினதையும் நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, தானியேலின் நண்பர்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காததினாலே 7 மடங்கு எரிகிற தீச்சூளையில் எரியப்பட்டார்கள். அப்பொழுது தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அங்கே அவர்களோடு கூட உலாவி அந்த 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையிலே அந்த 3 நபர்களோடு இவரும் உலாவி அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி காத்தார் என்று பார்க்கிறோம். தானியேலுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ராஜா சொல்லுகிறார், 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தாமே அவர்களோடு கூட அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே இருந்து அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி காத்து கொண்டு அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய முடி கூட கருகி அந்த மனம் கூட வரவில்லை என்று சொல்லுகிறார். அவ்விதமாக ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம். கடந்து சென்ற பாதை கடினமான பாதை தான், ஆனால் தேவன் கொடுத்த விடுதலை பரிபூர்ணமான விடுதலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களில் யாராவது இவ்விதமான கடுமையான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தீர்களானால் கவலைப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து சூழ்ந்து போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள். உங்களோடு தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், அக்கினியில் நடந்தாலும் அதிலே அது நடக்கும்போது வேகாதிருப்பீர்கள், அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. அந்த பிரச்சனைகளுடைய ஒரு சின்ன ஒரு தாக்கம் கூட உங்களுக்கு ஏற்படாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்னும் பற்றி கொண்டு அவரையே சார்ந்திருப்போம், விடுதலைகளை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னது போல, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொன்னது போல, துன்பமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் தாமே கூட இருந்து அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அற்புதமான விடுதலை நீர் தருகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.